ஓம் சாய்ராம். அவனுக்கு என்னப்பா திடீர்னு அதிர்ஷ்டம் வந்துச்சு, பெரிய பணக்காரன் ஆகிட்டான் அப்படின்ட்டு நீங்கள் எத்தனையோ பேரை பார்த்து சொல்லியிருப்பீங்க. அதே போல் மற்றவங்களும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் கையில் பணம் சேர்கிறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பொருள் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவுலாம் ஆகாதுங்க. ரொம்ப சிம்பிளாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம கூடவே இருப்பாங்கங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருந்தால் காசு வந்ததுன்னு தெரியாது. பார்த்தீங்கன்னா வீடு, காரு, பங்களா அப்படின்ட்டு பெரிய லெவலில் போயிடுவாங்க. ஆஃபீஸில் வேலை செஞ்சுருந்தா கூட சரி, திடீர்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடச்சி அவர் பெரிய டாப் லெவலில் போயிடுவார். அவங்களுக்கு அதிர்ஷ்ட காத்து அவங்களோட வீடை வந்து தட்டிச்சு அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். அப்படி நிறைய பேர் திடீர்னு பணக்காரன் ஆகிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதே போல் நீங்களும் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை பெற்று பணக்காரர் ஆகணும், யோகக்காரங்களாக நீங்கள் மாறணும்னு நினச்சிங்கன்னா இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா ஆண்டவன் நினைத்தால் ஒரே நிமிடத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி நம்மளை பணக்காரர் ஆக்க முடியும். அதிர்ஷ்டமும் யோகமும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நம்மளோட வீட்டு கதவை தட்டுங்க. அப்படி நீங்கள் உங்களுக்கும் அதிர்ஷ்டம் வரும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. உங்களுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சியை தரக்கூடிய 5 பொருட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் எப்போவுமே ஒரு நேர்மறை ஆற்றல், பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் தான் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வருவாங்க. அதுக்கடுத்து செல்வமும் சந்தோஷமும் வீட்டில் நிம்மதியும் இருக்கும். அப்படி உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் நிரம்பி உங்கள் வீட்டுக்கு லக்கை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு பொருளை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பவுல், சில்வர் பவுலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிக்கின்ற நல்ல தண்ணீரை ஊற்றி காய்ச்சாத பால் 1 ஸ்பூனு, தயிர் 1 ஸ்பூனு, தேன் 1 ஸ்பூனு, நெய் 1 ஸ்பூனு, கொஞ்சோண்டு பசுஞ்சாணம், அதாவது வரட்டி சொல்லுவாங்கள்ல, அது நிறைய இடத்துல கிடைக்கும், நாட்டு மருந்து கடை நிறைய இடத்துல கிடைக்கும். அப்படி கிடைக்கிற இடத்துல வாங்கிட்டு அதில் கொஞ்சமாக உடைத்து, இது எல்லாத்தையும் 5 பொருள் சொன்னேன்ல, அந்த பால், தயிர், தேன், நெய், அந்த பசுஞ்சாணம் எல்லாத்தையும் அந்த பவுலில் இருக்கக்கூடிய தண்ணியில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களோட ஹாலில் வைக்கணுங்க. சரிங்களா? இல்லை உங்கள் வீட்டில் எங்கே வேணால் வச்சுக்கலாம். இது உங்களோட சாய்ஸ் தான். எங்கே வேணால் இந்த பவுலை வச்சுட்டா போதுங்க. உங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை பற்றி நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம். சரிங்களா? இந்த தண்ணீரை 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாற்றணும். சரிங்களா? இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு இந்த தண்ணீரை தயார் செய்து வைத்தால் மறுநாள் காலை 7 மணிக்கு இந்த தண்ணீரை ஏதாச்சும் செடி கொடிகளுக்கு மேல் ஊற்றிவிட்டு மீண்டும் புதிய தண்ணீரை வைத்து திரும்பவும் இந்த 5 பொருளையும் அதில் சேர்க்கணுங்க. சரிங்களா? இந்த 5 உயிரோட்டம் நிறைந்த பொருட்களும் ஒன்றாக தண்ணீரில் இருக்கும்போது உங்களுடைய வீட்டில் இருக்கும் துரதிர்ஷ்டம் தானாகவே வெளியே சென்றுவிடும். அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் போயிட்டு வீட்டிற்குள் அதிர்ஷ்ட காற்று தானாகவே வீச தொடங்கிவிடும். நடக்காத நிறைய நல்ல காரியங்கள், நிறைய பேருக்கு நிறைய தடைகள் இருக்கும். பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கிற தடை இருக்கும், இல்லைனா கல்யாணம் ஆகாது ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி இருக்காங்க. எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துட்டு கொஞ்ச நாட்களிலேயே உங்கள் வீட்டில் நடக்காத நிறைய நல்ல காரியங்கள் கூட நடக்க ஆரம்பிச்சிருங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தாங்க, இதை போட்டுட்டு நீங்கள் உழைக்கவில்லை என்றால் கண்டிப்பாக எந்த ஒரு பலனும் கிடைக்காது. உங்களோட உழைப்போடு சேர்ந்த இந்த பரிகாரம் தான் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம். ஏன்னா நிறைய பேர் நான் பரிகாரம் செஞ்சுட்டு இல்லை எனக்கு காசு வரும்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் உழைப்பை போடும்போது இத்தனை நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த அந்த எல்லா தடைகளும் நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதோட சேர்த்து இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் கோமாதா சிலை இல்லை என்றால் கண்டிப்பாக ஒரு கோமாதா சிலையை உங்கள் வீட்டில் வாங்கி வைத்து கொள்ளுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பீங்கானில் கூட இந்த பொம்மை கிடைக்குது. ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயமாக கோமாதா சிலை இருக்க வேண்டும். வீட்டிற்கு மகாலட்சுமி தாயாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னா அந்த கோமாதா சிலைங்க. சரிங்களா? ஸோ அதனால் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக கோமாதா சிலையை வாங்கி வைங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 5 பொருட்களை மட்டும் ஒரு பவுலில் போட்டு உங்கள் வீட்டில் ஹாலு இல்லை எங்கே வேணாலும் நீங்கள் வச்சு பாருங்கள்.
கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டிலும் அதிர்ஷ்ட கதவு தட்டி நீங்களும் மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ந்து மற்றவங்களாம் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பெரிய பணக்காரராக மாறுவீர்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கி மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் உங்கள் வீட்டில் இருக்குங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.